வெல்கம் டு டக்குனு சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெல்வெட் கேக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயர் நான் சொல்லியிருந்தேன், என் டாட்டருக்கு வந்து பர்த்டேம்போது ஓரியோ கேக் பண்ணியிருந்தோம். இந்த வருஷம் ரெட் வெல்வெட் கேக்காக. இது என் டாட்டருக்கும் என்னோடய சிஸ்டரோட டாட்டருக்கும் இந்த மந்த்து தான் பர்த்டே. அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ். இப்போ நான் ஒரு கப்பு சர்க்கரை, பவுடர் சர்க்கரை எடுத்துகிட்டு அதை தான் வந்து சலித்தேன் ஃபஸ்ட்டு. இப்போ 1.5 கப் மைதா மாவு அதிலே சலித்து போட போகிறோம். 1.5 கப்பு நல்லா சலிச்சிடும். எதுக்காக சலிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கல் மண் ஏதாவது இருந்துச்சுன்னா தங்கிடும் மேலே. கல் மண்ணெல்லாம் அதில் போட மாட்டாங்க தான், ஆனால் இருக்கும் ஓரளவு. அதனால் அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 1.5 கப்பு. ஃபஸ்ட்டு 1 கப்பு சலித்தா இப்போ 1/2 கப்பு இருக்குது, அதையும் போட்டு சலிச்சிக்கலாம். நல்லா சலித்து எடுத்துருங்க. கொக்கோ பவுடர் இது 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் 1.5 ஸ்பூன் கூட போடலாம். 1.5 ஸ்பூன் போட்டோம். நறுன்னு இல்லாமல் அப்படியே சாஃப்டாக வந்து கீழே இறங்கிடும். போட்டு நல்லா சலிச்சாச்சு. இப்போ சலித்த எல்லா பொருளும் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் தூக்கி பாத்திரத்தில் போட்டு நல்லா கலக்க ஆரம்பிச்சிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அதை இப்போ தான் புதுசாக ஓடிஜி அவங்க வீட்டில் வாங்கியிருந்தாங்க. சரி, அதில் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். இது பேக்கிங் பவுடரு. இதுவும் 1 டேபிள் ஸ்பூன் போட போகிறோம். அதையும் போட்டாச்சு. இது நம்ம நல்லா கலக்கிறதுல தான் இருக்குது, கட்டி இல்லாமல் வரும். 1/2 கப் குக்கிங் ஆயில் அதையும் அதில் விட்டுட்டோம். நாங்கள் கடலெண்ணெய் சேர்க்காதீங்க, வேறு குக்கிங் ஆயில் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துட்டோம். நல்லா கலந்துட்டு இப்போ ஆற வச்ச பால், காய்ச்சி ஆற வச்சுருந்தேன், அந்த பால் தான் அதில் விட்டுருக்கேன். நல்லா கலக்கணும். எக் பீட்டர் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இதில் தான் நாங்கள் எடுத்து வச்சு கலந்தோம் ஃபஸ்ட்டு. நல்லா கட்டி இல்லாமல் கலந்துடலாம். அது எல்லாம் ஓரளவு கலந்துக்குச்சு. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் டக்குனு சமையலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களை வந்து சேரும். இப்போ நல்லா கலந்துட்டுருக்காங்க. கலந்து முடித்ததுக்கு அப்புறமா நம்ம பேக் பண்ணணும். இப்போ வந்து ரெட் கலரில் இருக்கணும். ரெட் வெல்வெட் கேக்குன்னு நாங்கள் ரெட் கலர் விட்டுருக்கோம். நல்லா 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக விட்டுருக்கோம். விட்டுட்டு நல்லா கலக்கணும். கலந்ததுக்கப்புறம் அது ரெடி ஆகிடும். ரெடி ஆனிச்சுன்னா அப்படியே உள்ளே வச்சு எடுத்துடலாம். பேக் பண்ணி 180 டிகிரியில் பேக் பண்ண வேண்டியது தான். இப்போ வந்து எசன்ஸ் விட்டுக்கலாம். வெனிலா எசன்ஸ் விட்டுருக்கோம் நாங்கள் 1 மூடி, அதாவது 5 ml விட்டோம். அதையும் விட்டு நல்லா கலந்துடுறோம். அந்த ரெட் எசன்ஸ், ரெட் கலர் ஊற்றினதும் நல்லா ரெட்டிஷ் ஆகிடுச்சு. அது வந்து சிக்குது, கலக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டு அதை கலந்துட்டோம். வினிகர் ஊற்றுறோம். வினிகர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக விட்டுருக்கோம். விட்டுட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ ரெட் கலரில் இருக்குது அந்த கேக்கோட மிக்ஸு. இது இப்போ நான் வந்து கீழே பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இந்த பவுலுக்கு. எல்லாத்தையும் நல்லா மாற்றிடுங்க. அதில் மாற்றிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை நல்லா தட்டி விடுவோம். கட்டி இல்லாமல் அந்த இது ஏர் பபிள்ஸ் இல்லாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா தட்டி விட்டுருவோம். தட்டி விட்டுட்டு அப்புறம் வந்து நல்லா தூக்கி தட்டுங்க. தட்டிட்டு அப்புறம் வைக்கலாம் உள்ளார. ஓவன் இருந்தால் ஓவனில் வச்சுருங்க. எங்கள் வீட்டில் வந்து ஓவன் இல்லை, ஓடிஜி தான், அதனால் அதில் வைக்கிறேன். என் தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தேன், அங்கே தான் எடுத்தேன் இந்த வீடியோவை. இதை வந்து 180 டிகிரியில் 45 மினிட்ஸ் வச்சோம் நாங்கள். அது அந்த பக்கம் பேக் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான க்ரீம் எல்லாம் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் 50 கிராம் சீஸ் எடுத்திருக்கேன். 2 பீஸாக எடுத்துக்கிட்டோம். அதை போட்டுட்டு விப்பிங் க்ரீம் வாங்கியிருந்தோம். அந்த விப்பிங் க்ரீமையும் அதில் போடுறோம். 1/2 கப் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு. இந்த 1/2 கப் அதில் போட்டுட்டு நல்லா மசிச்சு எடுத்துருவோம். அதை சப்பாத்தி மாவு மாதிரி இருந்துச்சு, அந்த அளவுக்கு மசிச்சுக்கிட்டோம்.
நல்லா மசிச்சு விட்ருங்க. நாங்கள் பிளெண்டர் போட்டு கையை மசிச்சு விட்டுட்டோம். நல்லா உடச்சி விட்டு நல்லா மசிச்சிட்டோம். அதை இப்போ தனியாக க்ரீம் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்ருக்கோம். இதில் ஒரு கப்புங்க விப்பிங் க்ரீம் எடுத்து போட்டிருக்கோம் பவுட்ரு. இதை வந்து அடித்தா கண்டிப்பாக நுர வராதில்ல, அதனால கொஞ்சம் ஆற வச்ச பால் சேர்த்துட்டு அடிச்சிட்ருக்கோம். நல்லா நுர வர வரைக்கும், நல்லா கலந்து நுர வர வரைக்கும் அடிச்சிட்ருக்கோம். இப்போ நம்ம அங்கே அந்த பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சீஸும் அந்த க்ரீமும் போட்டு அதை தூக்கி திருப்பி இதில் போட்டு நல்லா அடிச்சிட்டோம் அப்படின்னா க்ரீம் நல்லா வந்துச்சு. பிளெண்டர் வச்சு நல்லா எடுத்தாச்சு. அந்த பீஸ் சப்பாத்தி மாதிரி இருந்துச்சு இல்லையா, அந்த இதையும் தூக்கி இதில் போட்டுட்டு அடிச்சிட்டோம். இந்த அடிச்சிட்ருக்காங்க. நல்லா நுர வர வரைக்கும் அடிச்சிட்டோம். இதை அடித்து முடிக்கிற நேரத்துக்குள்ளே எங்களுக்கு அங்கே கேக் ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணுறதுக்குள்ளே கேக்கை வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை டெக்கரேட் பண்ணலாம். கேக்கை வெளியே எடுத்துகிட்டு இப்போ அதில் வந்து சுகர் சிரப் தான் கோட் பண்ணியிருக்கோம். நல்லா கோட் பண்ணிட்டோம் எல்லா இடத்துலையும். எல்லா இடமுமே நாங்கள் க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம். அதனால் ஃபுல்லாகவே போட்டுட்டோம் சுகர் சிரப்பை. இதுக்கு மேலே நம்ம வச்சுருக்க க்ரீமை ஈக்குவலாக நல்லா இது பண்ணிவிடுங்க, தடவி விட்டுருங்க. மேடு பள்ளம்லாம் இல்லாமல் நல்லா க்ளீனாக தடவுங்க. ஒரே இடத்துல க்ரீமை கொட்டிடாதீங்க, எல்லா இடத்துக்கும் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த கேக்கு நான் சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை வந்து கீழே இருக்கிற பார்ட்டை கட் பண்ணிவிட்டு நாங்கள் அதை பவுட்ரு மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். டெக்கரேஷனுக்காக தான் பண்ணோம். அதை அப்படியே ஓரம் ஃபுல்லாக தூவி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஜெம்ஸ் வச்சு கூட நம்ம பண்ணலாம். நாங்கள் லாஸ்ட் டைம் ஜெம்ஸ் வச்சு தான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி சின்ன சின்னதாக ஜீரக மிட்டாய் கிடைக்கும்ல, அதே மாதிரி கூட வச்சு நம்ம பண்ணிக்கலாம். நாங்கள் அந்த ரெட் வெல்வெட்டோட பவுடர்ஸ் இருந்துச்சு, அந்த பவுடரை மட்டும் ஓரம் எல்லாம் போட்டுட்டு அந்த கோனில் வச்சுக்கிட்டு அந்த க்ரீமை வச்சு டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஃப்ளவருக்கு இன்னொரு ஃப்ளவருக்கு நடுப்புற கேப் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு வச்சாச்சு. நடுப்புற அவங்க 2 பேர் பேரையுமே எழுதியாச்சு. 2 பேர் பேருமே அபி தான். நாங்கள் கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டக்குனு சமையல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.